அண்மை செய்தி. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 21 தொகுதிகளில் நேரடியாக களம் காண இருப்பதாக அது பற்றிய உத்தேச பட்டியல் வெளியாகியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சிவராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவராமன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் எழில். தற்பொழுது திமுக போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளின் உத்தேச பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. இதில் தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புத்தூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ஆரணி உள்ளிட்ட தொகுதிகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த திமுக போட்டியிட தொகுதிகளில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்று பார்த்தோமேனால், வட மாவட்டங்களில் அதிக தொகுதிகளில் திமுக போட்டியிடுகிறது. ஏனென்று சொன்னால், கடந்த முறை பார்த்தோமேனால் டெல்டா வட மாவட்டங்களில் அதிக தொகுதிகளில் திமுகவானது வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறையும் எதிர்பார்த்ததை போலவே வட மாவட்டங்களில் அதிக எண்ணிக்கையில் திமுக போட்டியிடுகிறது. இதில் மதுரை தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கோவை தொகுதி இந்த உத்தேச பட்டியலில் இடம்பெறவில்லை. ஏனென்று சொன்னால், இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதே போன்று திருச்சி தொகுதி மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட இருக்கிறது. ஆனால் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட அந்த 3 தொகுதிகளிலுமே திமுக நேரடியாக களம் காண்கிறது. அதே போன்று விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படலாம் என தெரிய வந்திருக்கிறது. தற்பொழுது இந்த வெளியாகி இருக்கக்கூடிய பட்டியலில் பார்த்தோமேனால், கடந்த முறை போட்டியிட்ட அதே வேட்பாளர்கள் மீண்டும் களம் காண்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதே போன்று கரூர், சேலம் உள்ளிட்ட தொகுதிகளிலுமே திமுக நேரடியாக களம் காண்பதற்கு தற்பொழுது தயாராகி வருகிறது. காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், திருவண்ணாமலை, அரக்கோணம் உள்ளிட்ட தொகுதிகள், இந்த முக்கிய தொகுதிகள், இதில் திமுக ஒரு பலம் வாய்ந்த ஒரு தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை பார்த்தோமேனால் இந்த தொகுதிகளில் எளிதாக திமுக கூட்டணியானது வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறையும் தற்பொழுது திமுகவை போட்டியிடுவதற்கு ஆயத்தமாகி வருகிறது. அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளுமே திமுக நேரடியாக போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. கடந்த முறை வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை 3 தொகுதிகளிலுமே திமுக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த முறை பார்த்தோமேனால் அதே தொகுதிகளில் அதே வேட்பாளர்கள் மீண்டும் களம் காண்பதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர் உள்ளிட்ட அந்த சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலுமே திமுக ஒரு பலம் வாய்ந்த ஒரு வேட்பாளரை களமிறக்க இருக்கிறது. இதனால் இங்கு எளிதாக வெற்றி பெற்று வரலாம் என்ற ஒரு காரணத்தினால் இங்குமே கூட திமுக போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த வேட்பாளர் இந்த உத்தேச பட்டியலை வைத்து பார்க்கும் பொழுது கடந்த முறை போட்டியிட்ட அதே வேட்பாளர்கள் ஒரு 5 முதல் 6 வேட்பாளர்களுக்கு மீண்டும் அதே தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அந்த வாய்ப்புகள் வழங்கப்படும் என தெரிய வந்திருக்கிறது. மற்ற பேச்சுவார்த்தை முடிந்ததற்கு பின்பு ஒரு அதிகார பட்டியலானது நாளைய தினம் வெளியிடப்படும் என தெரிகிறது எழில்.